தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 அன்று காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு 7:30 to 8:30 ரெடியாக ஆகிட்டுருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் உள்ளவங்க வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு அம்மன் சாமி வச்சு கும்பிட்டுட்ருப்பாங்க. அம்மனாக நினச்சி கும்பிட்டுட்ருப்பாங்க. அவங்க காலையிலேயே சக்கரை பொங்கலும் வாழைப்பழமும் பிரசாதம் கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சாமியோட அருள் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு கடவுள் துணை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிகுறி. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டு புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு கொத்தமல்லி சாதமும் மீல் மேக்கர் வறுவலும் செஞ்சேன். பசங்க எடுத்துகிட்டு போகணும். கொத்தமல்லியும் பூண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு அந்த சாதம் மீல் மேக்கரும் வறுத்து எடுத்தாச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா மணி பிளான்ட் செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு. அதனால் மணி பிளான்ட் செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கொத்தமல்லி சாதம் கடைசியாக நிலக்கடலை போட்டு வறுத்து எடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மணி பிளான்ட் செடி பழைய வீட்டிலேருந்து நான் எடுத்த வீடியோ. புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு 5 நாளைக்கு முன்னாடியே அந்த செடி இன்னொரு தொட்டியிலேருந்து இன்னொரு தொட்டிக்கு பதியம் போட்டு வச்சுட்டேன். இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி 2, 3 செடி நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டாலும் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் பார்க்க அழகாக இருக்கும். க்ரீன் கலரில் அப்படியே பச்சை பசேல்னு அந்த பச்சை கலரில் பார்க்குறதுக்கு மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். காலையில் அவசர அவசரமாக நம்ம வேலை செய்யும் போது இந்த மாதிரி செடிங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்மளுக்கு கோபம் கண்ட்ரோல் ஆகும். அதனால் இந்த செடியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு 5 நாளைக்கு முன்னாடியே பதியம் போட்டு வச்சுட்டேன். ஒன்று வாசலில் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணணும். ஒன்று கிச்சனில் வச்சுக்கணும். அடுத்து என்னோடய புது வீட்டோட வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு செடியும் கட் பண்ணி நான் மணி பிளான்ட் செடியெலாம் கட் பண்ணி கண்ணாடி பாட்டிலில் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவும் கொடுக்குறேன். புது வீட்டுக்கு குடி வந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் வந்துட்டோம். அன்னைக்கு பால் காய்ச்சி காஃபி போட்டுட்ருந்தேன். புது வீட்டில் நான்வெஜ் ஃபஸ்ட்டு நாள் செய்யக்கூடாது. அதனால் பாசிப்பருப்பு குழம்பு வச்சேன். காஃபி எனக்கு தான் போட்டுட்ருக்கேன். பிஸ்கெட் மேரி பிஸ்கெட் எனக்கு. காலையில் எங்களுக்கு பிஸ்கெட் இல்லாமல் காஃபி உள்ளே இறங்கவே இறங்காது. எனக்கு மேரி பிஸ்கெட்டு, எங்கள் பெரிய பையனுக்கு ஹாப்பி, எங்கள் சின்னவனுக்கு மில்க் பிக்கீஸு. எங்கள் வீட்டுக்காரர் சும்மாவே காஃபி குடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எங்களுக்கு இந்த பழக்கம், எங்கள் பசங்க சின்ன பசங்க குழந்தையிலேருந்து இந்த பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அது அப்படியே எனக்கும் ஒட்டிக்கிச்சு. அது விட முடியல. காலையிலையும் சாயங்காலமும் 2 பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு டீ குடித்தா தான் நல்லாயிருக்கும், காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த பழக்கம். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு குழம்புக்கு நீங்கள் பாசிப்பருப்பு அப்படியே போட்டு குழம்பு வச்சிங்கன்னா வளவளன்னு இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்தோடனே கல்லெலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2, 3 பல் பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு இந்த பக்கம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், லைட்டாக மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை ஊற்றி சாம்பார் வச்சிட்டோம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் ஆயில் சும்மா யூஸ் பண்ணாமல் புளி போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். நான் அது பக்கத்துலேயே ஆயில் காய்ச்சி வச்சுருக்கேன். நம்ம சும்மா யூஸ் பண்ணோம்னா தலை சுற்றி மயக்கம் வந்துடும். அதனால் புளி போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.